ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா லியாங்கை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்திருந்திருப்பா. நீ அடிப்பட்டு அந்த இடத்துல கிடக்கும்போது யார் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பா. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறானா, உன்னோட உயிரை நான் 2வது டைமும் காப்பாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. இதை கேட்டுட்ருக்க அந்த கோஜினுக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா, என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உன்னை யார் அட்டாக் பண்ணது, நீ எந்த விஷயங்களை கவர் பண்ணுற, நீ எதை தேடிட்டு இருக்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். இவன் ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்கானா, நான் சொல்கிற விஷயங்களை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அந்த ஷியா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவன் ஷாக் ஆகிடுறான். ஸோ மைக் மாதிரி ஒருத்தவன் அந்த ஹாஸ்பிட்டலில் கெட்டப்லாம் போட்டு வந்திருப்பான்ல ஹீரோயின் முன்னாடி. ஸோ அந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது லியாங்கோட அங்கிள் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு இருந்திருப்பார். ஹீரோனை பார்த்தோன்னே அவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பார். அப்போவே இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வந்திருக்கும். அன்றைக்கி மைக்கு மாதிரி ஒருத்தவன் கெட்டப் போட்டு வந்தானே, அவனோட பாடி லாங்குவேஜும் இவனோட பாடி லாங்குவேஜும் ஒரே மாதிரியாக இருக்கே அப்படின்னு. ஸோ அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. அந்த ஷியா உன்னோட ரிலேட்டிவாக இருக்காங்கல்ல, அவர் தானே அப்படின்னு. என்ன, அவன் என்னோட ரிலேட்டிவ் தான், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் தான் உன்னோட பார்ட்னர், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் என்னோடய வீட்டை வந்து உடச்சிட்டு உள்ளே வந்திருக்கீங்க. உள்ளே எதுவுமே கிடைக்கல அப்படின்றனால தான் நீ வந்துட்டு அந்த காரெல்லாம் நிறுத்தக்கூடிய இடத்துக்கு போயிருக்க. அங்கே உனக்கு அவனுக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்தனால தான் அவன் வந்துட்டு உன்னை அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிட்டான். இந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குதான், ஆனால் நீ வந்துட்டு நடிக்கிற. அதுக்கு 2 விஷயங்கள் தான் இருக்குது. ஒன்று, நீ வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு பயப்படுற. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு, அதனால தானே அவன் உன்னை அடித்தான். ஸோ எல்லா விஷயங்களுமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீ ஷியாட்ட சொன்னீங்கன்னா மேபி அவனே உன்னை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஷியாவுக்கு பயந்துக்கிட்டு தான் நீ எதுவுமே ஞாபகம் வராத மாதிரி நடிச்சிட்ருக்க அப்படி. இவன்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேருமே அந்த கிளைண்டோட லிஸ்ட்டை தானே தேடிட்டு இருந்தீங்க. அந்த லிஸ்ட்டு மைக்கோட காரில் கிடையாது, ஏன்னா அதை மைக்கு தான் வச்சுருக்கான். ஆமாம், மைக்கு உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. இவன்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறான். அந்த கோச்சினுக்கு இதை கேட்டோன்னே ஒரு மாதிரியா இருக்குது. சரி, நான் இன்னொரு நாள் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவள் வாட்டில் அங்கே வந்து போயிட்டுருக்கா. இந்த லியாங்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷிவரிங்கில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்போது போனவ பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இரு, நான் அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு விறுவிறுன்னு வந்துட்டுருக்கான். இந்த விஷயத்தில் அந்த ஷென்னுமே இன்வால்வ் ஆயிருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஆமன்ற மாதிரி தான் சொல்கிறான். இதுக்கப்புறம் ரிட்டன் வரலாம். இந்த கோஜின் வந்து கேட்குறான், நீ என்ன விஷயங்கள் கேட்ட அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டைம் வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணாங்களே, அது யாருன்னு உனக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னான், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொன்னான் அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்னு 2 பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. அங்கே கேமராலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் வந்துட்டுருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே சுற்றி பார்க்குறா, யாருமே காணோம். அப்போது இந்த கோஜின் வந்து கேட்குறா, ஆமாம் நீ சொன்னில்ல மைக்கு உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு, நீ சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்ட்டு, நீ அதை நம்புறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ அந்த லியாங்கு கிட்ட உண்மையை வாங்குறதுக்காக தான் சும்மா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கவர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா, எனக்கும் தெரியும் நீ இதை நம்ப மாட்டே அப்படின்னு. எல்லாருமே எனக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், மைக்கு உயிரோடு இருக்கிற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் அவன் என்னை வந்து பார்க்கவே இல்லை. அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எந்த ஒரு க்ளூ எதுவுமே கிடையாது, சும்மா தான் நான் லியாங்கிட்ட சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அப்பாடா அவகிட்ட எதுவுமே இல்லை போல் அப்படின்ட்டு. நீ இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு உன்னோட அந்த கேஸை மட்டும் பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு. 2 பேருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ட்ரோ ஆகிக்கிறான். என்னோட பேர் வந்து டான்சர், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு. இல்லை, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். இவங்க 2 பேரும் கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறத இந்த கோஜினும் பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை வந்து ஹோல்ட் பண்ணுற, ஒரு மாதிரி நடுங்குது, ஒரு மாதிரி இறுக்கமாக பிடிச்சிருக்கா. இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அவள் கையை எடுக்கிறாள். அவன் வந்து கேட்குறான், நீ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு நினச்சேன், ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு, நீ ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னை மன்னிச்சிரு, நீ எங்கே இருக்க அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு.
இவளும் ஒரு மாதிரி பார்க்குறாளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இவளும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்களா. அப்போ இவன் வந்து கேட்குறான், உனக்கு எப்படி கோஜின் மேலே சந்தேகம் வந்தது? எப்படி நீ எனக்கு வந்து லொக்கேஷனை ஷேர் பண்ண அப்படின்னு. அவன் தான் தெரியாமல் சில விஷயங்களை உளம்பிட்டான். நான் மட்டும் போய் இல்லையாங்க பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை, உனக்கு ரீசெண்டாக நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வருதுல்ல, ஸோ அதனால் உன்னோட சேஃப்காக நானும் கூட வரேன்ற மாதிரி சொன்னான். நான் எனக்கு இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வருது வைக்கிதுன்னு நான் சொல்லவே கிடையாது. அந்த இடத்துல தான் எனக்கு டவுட் ஆச்சு. ஸோ அப்போ தான் உனக்கு நான் வந்து என்னோடய லொக்கேஷனை ஷேர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், எனக்கு வேலை கொடுத்தது கோஜின் அப்படின்ற மாதிரி எனக்கு எப்போ டவுட் வந்தது அப்படின்னு. ஒரு பொண்ணை வந்து பிடிச்சி போய் ஒரு லெட்டர் எழுதுறாங்க அப்படின்னா எழுதின பர்சனுக்கு தானே டீட்டெயிலாக அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்றது தெரியும். ஸோ தேர்ட் பர்சனுக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ வந்துட்டு அந்தளவுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா. இவன் வந்து என்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னான், இந்த மாதிரி சொல்லு, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லு அப்படின்னு. அப்போ தான் எனக்கே டவுட் வந்துச்சு, இவன் தான் உண்மையான கோஜினா இருப்பான் அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து கன்ஃபார்மே ஆயிட்டு அப்படின்னு. சரி, இவன் ஏன் ஒரு ஆளை வச்சு பண்ணணும், அவனே வந்து டைரெக்டாக இந்த விஷயங்களை பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு. அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வேலை இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ கோஜின் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறது யார்? நான் தானே. இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தது அப்படின்னா, இப்போ நான் தானே கோஜின் மாதிரி வேஷம் போட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு அவன் வந்து ஜகா வாங்கிட்டு போயிடுவான். எல்லா பிரச்சனையுமே என் தலையில் தான் வந்து விழுகும். ஸோ அதனால தான் ரொம்ப கிளியராக ரொம்ப கிளவராக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அந்த கோஜின் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த பீச் சைடு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருப்பான்ல அந்த கோஜின், அதை எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, நல்லா தான் ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வென்சு என்கிட்ட எதையோ ஒன்று மறைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே வென்சுவை தான் காட்டுறாங்க. அவங்க எக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸுமே வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு, நீ இந்த மைக்கை பற்றிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாத. இந்த உலகத்திலேயே நான் லவ் பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணு நீ தான். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு, ஆனாலும் உன்னோட இடத்த வந்துட்டு யாருனாலுமே ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தூரமாக இரு அப்படின்னு. ஏண்டா, வீட்டில் பொண்டாட்டியை வச்சுட்டு என்னெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கா நாயே. நான் இங்கே வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நம்ம 2 பேரும் பார்ட்னராக இருக்கலாம் அப்படின்னு. எது பார்ட்னரா, என்ன பேசுகிற அப்படின்னு. ஆமாம், அந்த கம்பெனி என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க வச்சாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நீயுமே அதில் லைட்டாக இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயங்களும் எனக்கு தெரியும். ஸோ நான் இதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து காசு வேணும். நம்ம 2 பேரும் பார்ட்னராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ பேசுகிறது எனக்கு எதுவுமே புரியலை. நீ இதெல்லாம் பேசாத, ஒழுங்காக உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே, என்னோட கிட்னியில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் தான் எனக்கு அவளோட கிட்னியாக கொடுத்தா. இப்போ அதுவுமே வந்துட்டு செயலிழக்க போகுது. ஸோ அதனால எனக்கு புதுசாக ஒரு கிட்னி வேணும்டா, அதுக்கு எனக்கு நிறைய அமௌண்ட் வேணும். அதனால தான் நம்ம 2 பேரும் பார்ட்னராக இருந்துக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோனுக்கு வந்து இவ துரோகம் பண்ணுறாளா என்னன்றது தெரிய மாட்டுது. இதுக்கப்புறம் அந்த ஷென் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷியா, இவனை எதுக்கு இதுக்கப்புறம் அங்கிள்னு வச்சுக்கிட்டு, இவன் தானே உண்மையான ஷியா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு, எனக்கு காசு நீ எப்போ தான் ரெடி பண்ணி கொடுப்பேன்? நீ சொன்னதுனால தானே நான் வந்துட்டு அந்த சேர்மனை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் மட்டும் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், எனக்கு சாவ நிச்சயம்தான். அவன் சீக்கிரமாகவே இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ளே நீ எனக்கு காசெல்லாம் கொடுத்துரு, நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிடா, கொஞ்சம் அமைதியாக இரு. அவன் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை கண்டுபிடிக்க மாட்டான், நான் காசெல்லாம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லியாங்கும் இந்த ஷியாவும் தான் ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கானுங்க. ஏன்னா இந்த லியாங் வந்து மைக்கோட ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்ல. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஜரி வந்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் லியாங்குக்கு தெரியும். ஸோ லியாங் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அங்கிளை வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண மோசடியெல்லாம் நடந்திருக்கு, ஸோ நம்ம அந்த எவிடன்ஸை மட்டும் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிளாக்மெயில் பண்ணி நம்ம காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் போட்டிருக்கானுங்க. ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஷின் வந்து அந்த ஷியாவை காண்டாக்ட் பண்ணி நீ ஏன் கூட ஒர்க் பண்ணு, உனக்கு நான் நிறைய காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த அம்மாவுமே அவங்க கூட தானே இருந்திருக்கு. ஸோ என்ன விஷயங்கள் அப்படின்றது ப்ராப்பராக இதுக்கு தான் தெரியும். அதனால தான் அந்த ஷியாவை வச்சு இவ்வளோ விஷயங்களுமே இந்த அம்மா தான் பண்ணியிருக்கு அந்த காசுக்காக. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இந்த கன் ஷூட்டெல்லாம் பழகுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கான். இதை பார்த்தீங்கன்னா அந்த ஜோவும் அந்த பொண்ணு பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்ட்டு தனியாக போயிட்டுருக்கான். ஹீரோயினுமே இதை நோட் பண்ண தான் செய்கிறா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருக்கானா, அப்போ ஹீரோயின் வரா, என்னப்பா ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஹீரோ பார்க்கும்போது அவனும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த ஆன் வந்து என்னை மீட் பண்ணணுமா அப்படின்னு இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இவன் தான் காரில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் நீ போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்னை மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் போக தான் செய்யணும் அப்படின்னு. சரி, அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ ஒரு முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்டே நீ போய் கேட்டுக்கோ என்னை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆனும் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. இவன் வந்து கேட்குறா, நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்ருப்பீங்க அப்படின்ற விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து அவரோட ஜஸ்ட் ஒரு கிளைண்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. என் பொண்ணு தான் ஏதோ தெரியாமல் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டா. ஆக்சுவலாக நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா என்னோடய கேஸை பற்றி சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு. அதாவது இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருந்திருக்காங்க. அந்த விஷயங்கள் இந்த அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு. பட் இவங்களால எதுவுமே பண்ண முடியலை. அந்த டைம் தான் ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவங்க லாயராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரெடி பண்ணிட்டு அந்த ஆனோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லும்போது அவன் ரொம்ப கடுப்பாயிருந்திருக்கான் போல். அதெல்லாம் முடியாது, நீ வந்துட்டு ஏன் பொண்டாடி கூட அஃபேரில் இருக்கியா, அதனால தான் வந்து அவள் டிவோர்ஸ் கேட்குறாளா அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் தப்பாக பேசி நம்ம ஹீரோ வந்து கத்தியால் குத்து வந்திருக்கான் போல். ஸோ அவனை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக தான் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை பிடுங்க போகிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்களே வந்துட்டு குத்திட்டாங்க. அதனால தான் அவங்க ஜெயிலுக்குமே போயிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்னோடய லைஃப்பையே மாற்றின ஒரு கடவுள் மாதிரி தான் நான் பார்க்குறேனே தவிர அவனுக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அவனுக்காக தான் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு. அதனால தான் என் பொண்ணை இவ்வளோ வருஷமாக நான் ஜெயிலில் இருந்தாலுமே அவன் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டான், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா காரில் வந்து உட்கார்றாப்புல. ஹீரோவும் பார்க்குறான், ஐயோ இவ என்ன இப்படி வந்து உட்கார்றாளே, என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரிலையே அப்படின்னு. இவளுமே சொல்லிடுறா, நீ வந்து அவங்க மேலே ரொம்ப இறக்கப்பட்டு தானே ரொம்ப கேரிங்காக அவங்க பொண்ணை பார்த்துக்கிட்ட அப்படின்ட்டு. இவனும் ஆமன்ற மாதிரி சொல்கிறான். அப்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுக்குறா. அவங்க இதை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த சொன்னாங்க, உனக்காக ஒன்றும் அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணி ஜெயிலுக்குள்ளே போகலை. அந்த நாள் வந்து அவன் ரொம்பவே இரிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசி இவங்கள ப்ரொவோக் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி அந்த கோவத்தில் வேற அவங்க இருந்திருக்காங்க. ஸோ உன்னையுமே கத்தியால் குத்த வரும்போது அதை தடுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நீ கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண அவசியமே இல்லை, உன்னோட லைஃப்பை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆனும் அந்த வாண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. போய் அவங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு வா அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வரான், ஆனால் எதுவுமே பேசலை. அந்த ஆன் பார்த்தீங்கன்னா அப்படியே குனிஞ்சு வணக்கம்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவளும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறா. இதுக்கப்புறம் அந்த பீச்சுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோன் வந்து கேட்குறா, இந்த ஆனோட கேஸ்க்கு அப்புறமா தான் நீ உன்னோட லாயர் ஜாப்பே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கிய அப்படின்னு. ஆமாம், ஏன்னா நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தான் ஒரு கேஸை வந்து முடிப்பேன். என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ என்னால் அந்த ஆன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ அதை என் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வேலையே வேணாம், நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு. இந்த சைடை வென்சுவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. நான் உங்கள் சேர்மனை பார்க்கலாமா அப்படின்னு. அந்த அட்மின் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்மன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, வென்சு உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவருக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதே சமயம் யானோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா காஃபியெல்லாம் குடிக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்களா. அங்கே வென்சு உட்காரத நோட் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு உடனே ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, வென்சு இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே திரும்பி ஹீரோ தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அவனுக்கும் புரியல ஏதோ ஒரு பிரச்சனை போல் அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம வென்சோ அப்புறம் அந்த சேர்மன் 2 பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்தாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் அப்படின்னு. ஸோ அவரும் 1 by 1 பார்த்துட்ருக்காங்க. என்ன சார் தலையே சுற்றுதா, இந்த விஷயங்கள் மட்டும் வெளியே வந்தது அப்படின்னா உங்கள் கம்பெனியை இழுத்து மூட வேண்டியது தான் அப்படின்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறாரு, உனக்கு எவ்வளோ காசு வேணும், இந்த விஷயங்கள் எதுவுமே வெளியே சொல்லாமல் இருக்க அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ இவ எவ்வளோ அமௌண்ட் கேட்டால் வச்சா அப்படின்ற விஷயங்களை காட்டலாம். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்கா. ஸோ வென்சுவை பார்த்தோன்னா, வென்சு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கா, என்ன 2 பேர் வேறு ஒரு விஷயத்துக்காக வந்தீங்களா, சரி நான் போகிறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறா, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதே சமயம் அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா மண்டை காஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மென்னு பார்த்தீங்கன்னா இப்போ போய் பேசுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோன் பார்த்தீங்கன்னா வென்சுவை பிடிச்சி கிளின்னு கழிச்சிட்டு இருக்கா, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அவனை பிளாக்மெயில் பண்ணியா, காசு கேட்டியா அப்படின்னு.
ஆமாம், இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு தேவையில்லாமல் பண்ணாத, இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட போய் கூட அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. என்னடி காமெடி பண்ணிகிட்டு இருக்க? என்னோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ கொடுத்த கிட்னியுமே கொஞ்ச நாள் ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் செத்து போகிறதா? எனக்கு காசு வேணும், நான் திரும்பவும் வேற ஒரு கிட்னியை பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நில்லு, நீ மட்டும்தான் எனக்காக இருக்க. நீ இந்த விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே உனக்காக. நீ ஏன் பொய் சொல்கிற? நான் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள் கிடையாது. எனக்காக தானே, எனக்கு அந்த காசு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தானே நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ வென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகையாக வந்துட்டுருக்கு. என்னோட லோனை அடைக்கிறதுக்காக தானே நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் காசை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த காசெல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே திரும்பி சொல்லிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே நான் நல்ல விதமாக தானே ஹேண்டில் பண்ணேன், நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு. உன்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் ரொம்ப நாள் வாழ மாட்டேன், நான் எப்போ வேணாலும் செத்து போவேன், நீ அந்த காசை வச்சு நல்ல விதமாக வாழு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்பா என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டுறாங்கப்பா, நம்மளுக்கெல்லாம் முதுகில் குத்துற ஃப்ரெண்டு மட்டும்தான் கிடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறா, நானும் உன் கூட வரவா அப்படின்னு. இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கா. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபெங்கா தான் காட்டுறாங்க. மென்ன வர சொல்லியிருக்காங்க. வென்ஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணியிருக்கா. பட் அந்த வீடியோவை வச்சு மட்டும் எதுவும் பண்ணிட முடியாது, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு பிரச்சனையை பெருசாக நம்ம வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு சின்ன க்ரைம் தான். ஸோ எல்லா பழியுமே வாங்கிட்ட நீ ஜெயிலுக்குள்ளே போயிரு, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எல்லா விஷயங்களுமே உனக்காக தானேயா பண்ணேன், எல்லாத்தையும் தூக்கி என் மேலே போட்டு போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. அந்த ஷென் அப்புறம் அந்த ஃபெங்கு 2 பேர் தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த ஃபெங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. எது, அவனை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை கேட்டோன்னே இந்த ஷென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே தனியாக வந்து, அம்மா நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஷியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. இதுக்கப்புறம் அந்த கோஜினை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜோ அப்படின்ற அந்த பர்சனை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலாக இந்த ட்ராமாவில் 2 ஜோ இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருந்திருப்பீங்க. இந்த ஜோ யார் அப்படின்னா இந்த கோஜின் அப்புறம் அந்த ஃபெங்குக்கு எல்லாருமே பாஸ்ன்னு ஒருத்தவன் இருக்கான்ல, அவரோட செக்ரட்டரி தான் இவர். கோஜின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாரு நீ இந்த விஷயங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுற, இல்லைன்னா பாஸ் வந்து உன்னை உயிரோட விடவே மாட்டார். ஏன்னா நீ பிரச்சனையில் மாட்டின அப்படின்னா அவருமே மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நீ பேசாமல் அந்த ஹீரோயினை முடிச்சு விட்ரு, அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னடா கொலை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. கொலை பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டானுங்க, அடிதடினா ஓகே அப்படின்னு. அப்போனா நீ ஏன் கொலை பண்ண அப்படின்னு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னை வேற கொடுத்துட்டு போகிறானுங்க. இவனுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமா அந்த ஷென்னை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த ஷியா இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா காரில் வந்து உட்காந்துட்டு இருக்கான்ட்டே, பைத்தியமாடா எதுக்குடா இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்துட்டு இருக்க அப்படின்னு. நீ தானம்மா சொன்ன என்ன அந்த ஃபெங்கு வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. அப்போனா உடனே காசு கொடு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்தம்மா பார்த்தீங்கன்னா கவரில் கொஞ்சமாக காசு போட்டு கொடுக்குது. என்ன இந்த காசுக்கு தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேனா அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணி, நீ கேட்குற அமௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, ஸோ நீ கொஞ்சம் தூரமாக போயிரு, நான் வந்துட்டு உன்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் அடங்கலையே. அந்த ஃபெங்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கு, எல்லா பழியுமே அந்த மென் மேலே போட்டுட்டு நீ ரொம்ப ஜாலியாக இருக்கியா, உன்னை பற்றி எனக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும், அவனே நான் கேட்ட காசை மட்டும் நீ ரெடி பண்ணி கொடுக்கல, அந்த கிளைண்ட்டோட லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் வெளியே விட்டுருவேன் அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காங்க, டே நீ வந்து ஷியா தானே, எதுக்கு மைக்கு மாதிரி பேசி இம்புட்டு நாடகம் நடிச்சிட்டு இருக்க, உன்னை நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு. இதை கேட்டால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுது. நீ வந்து அந்த ஷென்னுக்கு கீழே தானே வேலை செய்கிற, அவள் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணினா நீ கேட்ட காசை அவள் கொடுப்பான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, வாய்ப்பே இல்லை. காசு வந்ததுக்கப்புறம் அவள் உன்னை கழட்டி விட்டுருவா. அதனால் நீ வந்துட்டு எனக்கு கீழே ஒர்க் பண்ண, நான் உனக்கு அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக அந்த லியாங் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கூடவே ஹீரோவும் இருக்கானா. சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். அது புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக போயிடுறான். ஸோ அப்போது இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ குசுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான், பட் எதுவுமே கேட்கல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த மற்ற குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து இந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போதான் இந்த லியாங் வந்து என்ன சொன்னா அப்படின்ற விஷயங்களை ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃபெங்கோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கம்பெனி தான். பட் உள்ளுக்குள்ள இல்லீகலாக வந்து ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ அந்த ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸோட அந்த நேம் லிஸ்ட் எல்லாமே மைக் வந்துட்டு வச்சுருந்துருப்பான் போல். அதை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணியிருந்திருக்கான். எங்களையவா நீ பிளாக்மெயில் பண்ணுற அப்படின்ட்டு தான் மைக்கை பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடெண்ட் மாதிரி போட்டு தள்ளிட்டானுங்க. பட் அந்த கிளைண்ட்டோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கைக்கு கிடைக்கல. ஸோ அந்த கிளைண்ட்டோட லிஸ்ட்டை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு போராட்டமே. அந்த கிளைண்ட்டோட லிஸ்ட் வந்து ஒரு பென் ட்ரைவில் தான் இருக்குது. அந்த பென் ட்ரைவை தேடி தான் இவங்க சுற்றிட்டு இருக்கானுங்க. அந்த டைம் நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷென்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இவளுமே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி என்னன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம் அப்படின்னு. எதுக்கு மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறாளா. நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், அதுக்கு முன்னாடி மைக்கை பற்றி சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. மைக்கை பற்றியா? மைக்கை பற்றி நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு. அதான் அந்த லோன் அமௌண்ட்டை பற்றி தான் நான் சொல்லணும். உன் கூட இருக்கான்ல அந்த ஹீரோ, அவனெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் தனியாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் கட் ஆயிடுது. இவளும் பார்த்தீங்கன்னா சரி போய் என்னன்னு தான் பார்த்துடலாமே அப்படின்ற மாதிரி கிளம்புறான். ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மனசே வரல. இல்லை நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் பொண்ணு தானே, அவள் ஒன்றும் கோஜின் கிடையாது இல்லை, ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. சரி நீ அவகிட்ட எதுவுமே ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணாத, சேஃபாக போயிட்டு ரிட்டன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வழி அமுச்சு விடுறான். இவளும் பார்த்தீங்கன்னா காரில் அந்த லொக்கேஷனை பார்த்து தான் வந்துட்டு இருக்கா. அந்த சைடு அவளை தான் காட்டுறாங்க. ஆனால் இவளாக பேச கிடையாது, அந்த ஃபெங்கு தான் இந்த மாதிரி மிரட்டி பேச சொல்லியிருந்திருப்பான் போல். எம்பிட்டு தைரியம் இருந்தது அப்படின்னா நீ அந்த ஷியா வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு. இவளும் சொல்லிட்டு இருக்கா, இல்லை அவன் தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண வச்சான், எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. என்னை பார்த்தா எப்படி உனக்கு முட்டாளாக தெரியுதா? உனக்கு தான் இன்ச் பை இன்ச்சாக எல்லா விஷயங்களுமே தெரியும். இப்போ நாடகம் ஆடிட்டு இருக்கியா, என் முதுகுலையே நீ குத்திட்டில அப்படின்ட்ட, இவளை முடிச்சு விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இவளும் கத்துறா. அவளை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு வரா. அப்போ பார்த்தீங்கன்னா காரை விட்டு ஒருத்தவன் அடிச்சு தூக்கிடுறான். அவ்வளோதான், இவன் வந்து மயக்கமாயிடுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபெங்கு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அந்த கிளைண்டோட லிஸ்ட்டு எங்கே, அப்புறம் அந்த ஹீரோ பையன் எங்கே அப்படின்ட்டு. ஹீரோ பற்றி கேட்டோன்னே இவளுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருது. அப்போ நீயும் கோஜினும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு. பரவாயில்லையே, பயங்கர பிரில்லியண்ட்டாக தான் இருக்கு. அதனால தான் அவங்க வந்துட்டு ஒன்றை கொலை பண்ண சொல்கிறானுங்க. சரி நான் டைரெக்டாக வந்துடுறேன், அந்த கிளைண்டோட லிஸ்ட் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளும் பார்த்தீங்கன்னா அது என் வீட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு ஹீரோயின்ட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஸோ இவனும் அட்டன் பண்ணுறான். என்ன சேஃபாக போயிட்டியா அப்படின்னு. ஆனால் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ஷியா தான் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் உயிரோட வரணும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களை நீ கரெக்டாக பண்ண. அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவளோட ரூமில் நிறைய டேப்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு நீ வா அப்படின்னு. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோனை நீ என்ன பண்ண, அவள் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டே மூடிட்டு வாடா, போலீஸ்க்கெலாம் கால் பண்ணான்னு வச்சுக்கோவேன், அவள் உயிரோடையே இருக்க மாட்டான், நீ பேசாமல் அந்த டேப்பை கொடுத்துட்டு அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவனும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அவளோட வீட்டுக்கு போய் அந்த டேப் எல்லாத்தையுமே அள்ளி போட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஜோவும் ஹீரோவும் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவை இறக்கி விடுறான். அவனை பார்த்தீங்கன்னா மண்டையாடிட்டு அங்கேருந்து போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஷியாவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த பேக்கை வாங்கி பார்க்குறான். உள்ளே நிறைய டேப்பெல்லாம் இருக்குது. சரி நீ பிரச்சனை பண்ணாமல் வா, அப்போ தான் ஹீரோயினை வந்துட்டு நீ கூப்பிட்டு போக முடியும் அப்படின்ட்டு இவனோட கை மூஞ்சில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் துணியெல்லாம் போட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறானுங்க. ஸோ இவங்க கூப்பிட்டு போகிறது தூரமாக நின்று ஜோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கானுங்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அப்போ இந்த விஷயங்களுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த ஷியாவா, அவன் ஷென்னுக்கு தானே ஹெல்ப் பண்ணா, திடீர்னு எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு. அதுவா, அவன் உண்மைக்குமே யாருக்காக வேலை செய்கிறான் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கிளாத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அதில் நிறைய காசு இருக்குது, இந்த காசுக்காக தான் அவன் வேலை பண்ணுறான் அப்படின்னு. அப்படியே அந்த ஷியாவை தான் காட்டுறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி தான் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துடுறான். டே இவனை ஒழுங்காக பார்த்துக்க, இவனை எஸ்கேப் ஆக விட்டுறாத அப்படின்ட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கான். நீங்கள் கேட்ட அந்த டேபை நான் கொண்டு வந்துட்டேன், ஸோ என்னோடய காசு கொடு, நான் இங்கேருந்து போயிட்டே இருக்கேன் அப்படி. அங்கே தான் காசு இருக்குது, உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ அதை எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா காசெல்லாம் அப்படியே பேக்கில் எடுத்து போட்டுட்ருக்கானா. அப்போ இந்த ஃபெங்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு கண்ணை காட்டுறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பி எடுத்து அவன் மண்டையிலேயே ஒரே அடி. இவன் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், எவ்வளோ தைரியம் இருந்தது அப்படின்னா என்னையவே நீ பிளாக்மெயில் பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு. ஹீரோனுக்குலாம் இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த டேப் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. போய் அந்த லாயரையும் இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு. ஸோ அங்கே போய் ஹீரோவை பார்த்தா ஹீரோவை அங்கே காணோம். இவனும் பத்திரி போய் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஹீரோ அங்கே காணோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்டா உருப்படியாக ஒரு வேலையை கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்களாடா அப்படி இப்படின்லாம் கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோஜின் வந்துட்டு இருக்கான். நீங்கள் சொன்ன வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு, இதுக்குள்ளே தான் அந்த கிளைண்டோட லிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறா. ஸோ நம்ம தேடி பார்க்கணும்,
அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் வந்துட்டு அந்த ஷென் அப்புறம் ஷியா இருக்காங்க. வெளியே வந்து ஹீரோ இருக்கான். நீங்கள் சொன்ன வேலைகள் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கோஜின் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே பார், இதில் எந்த டேப்பில் வந்து அந்த கிளைண்டோட லிஸ்ட் இருக்குன்னு நீ சொல்லு அப்படின்னா. அவள் பார்த்தீங்கன்னா வாயவே திறக்க மாட்டாளா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுது. ஸோ கன்னை எடுத்து நீட்டிகிட்டு இருக்கான். இப்போ நீ உண்மையை சொல்லுவியா இல்லையா அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் ஒன்று உருண்டு வந்துட்டு இருக்கா. என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது இந்த ஃபெங்குக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடுது. ஸோ அதனால் அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன்ல, அதனால் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கலண்டுக்கிறாரு. வெளியே பார்த்தீங்கன்னா ஜோவும் அந்த பிஏ பொண்ணும் காரில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் வந்துட்டாங்க போல். அப்படியே உள்ள அந்த கோஜின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் பாயிண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான், வராத வராத அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லி பார்க்குறான், இப்போ நீ எங்கள் 2 பேர்த்தையுமே கொலை பண்ணிட்ட அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீயும் லாயர் தானே. ஸோ நம்ம பொறுமையாக பேசிக்கிறலாம் அப்படின்னு. இல்லை, பொறுமையாக பேசுகிறதுக்கெலாம் இங்கே வேலையே கிடையாது. நீங்கள் 2 பேரும் சாகணும், இல்லைன்னா நான் சாகணும், நான் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் இருக்கா, அதை தூக்கி அப்படியே அவன் மேலே போகும்போது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். ஸோ இதாண்டா சமயம் அப்படின்ட்டு அப்படியே அவனை போய் பிடிச்சி அந்த கன்னை வாங்க ட்ரை பண்ணுறான். பட் முடியலை. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டு இந்த சைடு போய் விழுந்துட்டு இருக்கானுங்களா. அப்போ கோஜின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரியாகாது அப்படின்ட்டு கன்னை எடுத்து பாயிண்ட் பண்ணி ஷூட்டும் பண்ணுறான். பட் ஹீரோ ஷூட் பண்ணிட்டானா என்னன்றது தெரியல. இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. இதுக்கப்புறமா நம்ம வென்சுவை காட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நியூஸ் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அதாவது இந்த கிரைமில் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. ஹீரோயினுமே வந்து இதை பார்த்துட்டு இருக்காளா, இதை ஏண்டி பார்த்துட்டு இருக்காவா, திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வைக்கலாம், அந்த புரோக்கர் வந்துருவாரு அப்படின்னு. அப்போது வென்சு பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒரு பொம்மையை வந்து தட்டி விட்டுறா. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த மைக்கோட ரூமில் போயிட்டு தேடும்போது ஒரு பொம்மையை கீழே தள்ளி விட்டு உடச்சிருந்துருப்பாள். அந்த மைக்கும் இவளும் சேர்ந்து செஞ்ச பொம்மை. அந்த பொம்மை வந்துட்டு கீழே விழுந்துருது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லடி, நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை எடுத்து பார்க்கும்போது இவங்க தேடிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அந்த கிளைண்டோட லிஸ்ட்டு அப்படின்னு. அந்த பென்ட்ரைவே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்குது. இவ பார்க்குறாடியே, நம்ம தேடின பென்ட்ரைவே இதுக்குள்ளே தாண்டி இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் அவங்க மாமியார் மாமனாரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களுமே கேட்டுட்ருக்காங்க, கேஸ் வந்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா எவிடன்ஸுமே வந்து சப்மிட் பண்ணியாச்சு, அந்த கேஸையே வந்துட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ இவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து கொடுக்குற. இந்த கார்டில் தான் வீட்டு விற்ற அமௌண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, மைக்கோட அமௌண்ட் வந்து அந்த கம்பெனிலேருந்து கொடுப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டுமே நீங்கள் வச்சுக்கோங்க, இதை வச்சு ஏதாவது பண்ணுங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த யானை அவங்க ஒய்ஃபை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு போல். ஆனால் என்ன குழந்தை அப்படின்றது தெரில. இவ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறா. இதில் 1 மில்லியன் அமௌண்ட் இருக்குது, இதை வச்சு நீங்களும் கொஞ்சம் செட்டில் ஆகுங்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இல்லை நான் வந்துட்டு உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், நான் உன்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன், எங்களுக்கு இந்த காசு வேண்டாம். யான் வந்துட்டு இப்போ ஒரு நல்ல ஜாபில் தான் இருக்கான். ஸோ எங்கள் கடன் எல்லாத்தையுமே நாங்களே அடைச்சிப்போம், நீ எங்களை பற்றி கவலைப்படாத, நீ நல்லா சந்தோஷமாக இரு அப்படின்னு. ஸோ அந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா 3 பேருமே கொஞ்சிட்டு இருக்காங்க. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்க்குறா. இதுக்கப்புறம் இவளுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, அங்கே தான் வரா. ஹீரோ வந்துட்டு அங்கே இருந்திருப்பாள்ல, அந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. ஒரு மாதிரி சோகமாக தான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைமு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன் வர மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் வந்துட்டுருக்கான். ஹீரோ பார்த்தோன்னே இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. இவனு பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சிக்கிறான், என்ன நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேனா அப்படின்ட்டு. இவ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இவளே பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறா. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.